Good afternoon, students. Now we are going to see a nice cup of tea by George Orwell. Previous online class la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா 4 steps பார்த்தோம். ஓகேவா? We see the 5th step to prepare the tea. George Orwell வந்து அவருடைய tea how to make tea அப்படின்றதா வந்து நமக்கு வந்து processல சொல்லிருக்காரு. In previous we saw 4 steps. Okay, now page number 35. Fifthly, the tea should be put straight into the pot, no strainers, muslin bags or other device to imprison the tea. In some countries, teapots are fitted with little dangle baskets under the pot to catch the stray leaves, which are supposed to be harmful. Actually, one can swallow tea leaves in considerable quality without ill effort, and if the tea is not loose in the pot, it never infused properly. So 5th step George Orwell என்ன சொல்றாரு அப்படினு பார்த்தனா டீ வந்து பாட்ல அதாவது நம்ம ஊத்துவோம் இல்லையா, ஸ்ட்ரைட்டா வந்து பாட்ல ஊத்தணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயினர்ஸோ இந்த வெடிக்கட்டுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. முஸ்லீம் பேக்ஸ் அப்படின்னா இந்த க்ரீன் டீ அந்த அது ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதர் டிவைஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இம்ப்ரிசன் பண்ணக்கூடாது டீயை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சம் கண்ட்ரிஸ், சில கண்ட்ரீஸில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா the straight leavesனால் லீவ்ஸ் டீ உடைய அந்த இலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து அந்த இலைகள்லாம் வந்து தங்கிடுது, அது ஸ்டே ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பட் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. Actually, one can swallow tree leaves in considerable quality without ill effort, and if the tree is not loose in the pot, it never infuses probably அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து இப்போது ஏதாச்சும் அந்த டீ வந்து நம்ம டைரெக்டாக ட்ரிங்க் பண்ணுறதால நமக்கு வந்து எதுவும் வித்தவுட் இல் எஃபெக்ட், ரொம்ப அளவுக்கு மீறினா மட்டும்தான் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட் வரும், மற்றபடி எந்த எஃபெக்ட்டுமே வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர்வெல் அவரை பொறுத்த மட்டில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். 6th, one should take the teapot to the kettle and not to the other way about. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while on the pour. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. So 6th அவர் என்ன சொல்றாருன்னா sixthly, one should take the teapot to the kettle and not to the other way about it. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கெட்டிலில் தான் வந்து பண்ணமாகண்டி மற்ற வேஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். The water should be actually boiled at the moment of impact. அந்த இம்பேக்டில் தான் வந்து வாட்டர் பாயில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். which means that one should keep it on the flame while one pour. Some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any difference. ஒரு சிலர் வந்து வாட்டர் பாயில் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸையும் நான் வந்து நோட்டீஸ் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 7thly, after making the tea, one should stir it, or better given the pot a good shake afterwards, allowing the leaves to settle. 7th பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு டீ மேக் பண்ண அப்புறமா அதில் ஆட் பண்ண அப்புறமா நம்ம என்ன பண்ணால் ஸ்ட்ரிடுனா வந்து கலக்கி விடுறது அப்படின்னு சொல்லி குளுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லையா, பெட்டர் கிவ் த பாட் அண்ட் குட் ஷேக், நல்லா ஷேக் பண்ணணும், கலக்கி விடணும், ஸ்பூனோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு நம்ம கலக்கி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஷேக் பண்ணி விடணும். ஆஃப்டர் அலோது அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு நம்ம அதை விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 8thly, one should drink out of good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat shallow type. The breakfast cup holds more, and with the other kind, one's tea is always half cold before one has well started on it.
ஸோ எயித்தாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டீ கப்பில் தான் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க டீ கப்பில் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணோம், அதர்வைஸ் நம்ம வந்து ஃப்ளாட் கப்பெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ட்ஸ் மோர் அண்ட் வித் அதர் கைண்ட் ஒன்ஸ் டீ இஸ் ஆல்வேஸ் ஆஃப் கோல்ட் பிஃபோர் ஒன் ஹேஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட். ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா மட்டும்தான், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஹாட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். இன்கேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னா இப்படி இருக்கும், இன்கேஸ் வந்து அது வந்து ஹீட்டை தங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நேரம் ஹீட் இருக்குது. இன்கேஸ் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட்டாக இருக்க பிளேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம் வாட் இட் இஸ் ஈஸிலி கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிகம்ஸ் இட் ஈஸிலி கோல்டு அப்படி ஈஸியாக கோல்டு ஆகிடுது. Ninthly, one should pour the cream of the milk before using it for tea. Milk that is too creamy always gives the tea a silky taste. So ninth பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து cream of the milk, அதாவது ஏடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏடோட போட்டுட்டாங்க அப்படின்னா மில்க் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே கம்மு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டூ க்ரீமியாக இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும், கம்மு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். 10thly, one should pour tea into the cup first. That is one of the most controversial point of all. Indeed, in every family in Britain, there are probably two schools of thought on the subject. The milk first school can bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. That this is that my putting the tea is in first and stirring as one pour, one can exactly regulate the amount of milk, whether one is liable to put in too much milk if one does it the other ways around. So 10th பார்த்தோம் அப்படின்னா 10thly one should pour tea into the cup first. ஃபர்ஸ்ட் வந்து டீ வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து கான்ட்ரவர்சல், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சல் பாயிண்ட்ஸ், அதுதான் இருக்கிறது. கான்ட்ரவர்சல் அப்படின்னா வந்து ஆர்கியூபிள் அப்படின்னு சொல்லுவோம், அப்போஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட். எது அப்படின்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா indeed every family in Britain there is a probably two schools of thoughts on the subject. எல்லா பிரிட்டனில் இருக்க எல்லா பிளேஸில் இருக்கவங்களுக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு மோஸ்ட் ப்ராபபிளாக பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்சல் பாயிண்ட்டாக இருக்குது. அதில் வந்து டூ மெம்பர்ஸாக வந்து கிளாஸிஃபை டிவைட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேன் பிரிங் ஃபார்வர்ட் சம் ஃபேர்லி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் மில்க் தான் ஊற்றணும் அப்படின்றது ஒரு சிலருடைய ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ மெயின்டைன் தட் மை ஓன் ஆர்குமெண்ட் இஸ் அன்ஆன்சரபிள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து unanswerable தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். This is that my putting the tea in first and stirring as one pour, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way round. ஸோ என்ன அதான் அன்ஆன்சரபிளாக இருக்குன்னு சொல்கிறேன். அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர்வெல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்கேஸ் வந்து நம்ம டீயை போட்டுட்டோம் அப்படின்னா பாலுடைய அளவு, மில்குடைய லெவல் வந்து மேபி மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம வந்து டீயை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு பாலை செகண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம்வாட் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்கிறார். இன்கேஸ் நம்ம மில்கை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு டீ ஊற்றணும் அப்படின்னா மில்க்கு எக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஜார்ஜ் வெல்லுடைய பாயிண்ட். Lastly, tea unless one is drinking it in the Russian style should be drunk without sugar. I know very well that I am in the minority here, but still, how can you call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? So last அவர் என்ன சொல்றாருன்னா இந்த unless one is drinking in the Russian style குடிச்சோம் அப்படின்னா வித்தவுட் சுகரில் தான் குடிக்கணும். should be drunk without சுகர் இல்லாமல் தான் நம்ம குடிக்கணும். ஐ நோ வெரி வெல், எனக்கு நல்லா தெரியும். தட் ஐ ஆம் இந்த மைனாரிட்டி. அதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மைனாரிட்டியில் தான் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். மைனாரிட்டி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கேன் call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it?
சரி, அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இன்னும் கூட சொல்ல முடியும், நீங்கள் வந்து உண்மையான ஒரு டீ லவ்வர் அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து ஃப்ளேவரை வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுறீங்களே, சுகர் ஆட் பண்ணி டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். If you sweeten it, you are no longer tasting the tea, you are merely tasting the sugar. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்கேஸ் வந்து நீங்கள் அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா பெப்பர் அப்படின்னா சால்ட்டை டீயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா இஃப் யூ ஸ்வீட்டன் இட் அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சார். இன்கேஸ் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சுகரை தான் டேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டீயுடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வெரி சிமிலர்லி ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் த பிளெயின் ஹாட் வாட்டர். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பிளெயின் ஹாட் வாட்டரில் சுகர் ஆட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். Some people would answer that they do not like tea in itself, that they only drink it in order to warmed and stimulated, and they need sugar to take the taste away. Some people என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்காக தான் டீ வேணும் அப்படின்னா ஒரு அந்த டைமுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணுற மாதிரி வார்ம் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுகரை வந்து ஆட் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஒரு டேஸ்ட்டுக்காக குடிக்கிறாங்க, அந்த டேஸ்ட்டாகவே பண்ணிடுறாங்க. உண்மையான ரியல் டேஸ்ட் டீ வந்து சுகர் சால்ட் ஆர் பெப்பர் தான் யூஸ் பண்ணோம், சுகர் ஆட் பண்ணி அதனுடைய ஃப்ளேவரை டெஸ்ட்ராய்ட் பண்ணுறாங்க. To those misguided people, I would say try drinking tea without sugar for say a fortnight, and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண, 4 night அப்படி மீன்ஸ் 15 days அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 15 daysக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்லைக்லி தட் யூ வில் நெவர், நீங்கள் வந்து டீ உடைய டேஸ்ட் ரெயின் அப்படின்னா அழிச்சிடாதீங்க, ஸ்வீட்டன் அந்த சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் 15 days 4 night நீங்கள் ட்ரிங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனுடைய ரியல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்றாம. These are not only the controversial point to arise in a connection with the tea drinking, but there are sufficient to show how substantial the whole business has become. இது மட்டும் கான்ட்ரவர்சல் இல்லை, இன்னும் நிறைய இந்த டீ ட்ரிங்கிங்கை பற்றி நிறைய சஃபிஷியன்டானது இருக்கு அந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். There is only a mysterious social etiquette surrounding the teapot, why it is considered vulgar to drink out of your saucer for instance, and much might be written about the subsidiary use of tea leaves, such as telling fortunes, predicating the arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the carpet. It is worth paying attention to such details as warming the pot and using water that is really boiling, so as to make quite sure of rolling out of one's ration the 20 good strong cups of that 2 ounce probably handled out to respect. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் இந்த டீ நாட் ஓன்லி டீ வந்து ட்ரிங்க்குக்காக மட்டும் யூஸ் பண்ணல, அது வந்து ஒரு மிஸ்ட்ரியஸ் ஒன்று, ஒரு வந்து புதிரான ஒன்று அப்படின்னு சொல்கிறார். எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கோ அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து அரைவல் ஆகிறத கூட நம்ம வந்து அந்த டீ லீவ்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபீடிங் ரேபிட்டை வந்து டீ லீவ்ஸால் ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ஹீலிங் பேர்ன்ஸ், எங்கேயாச்சும் வந்து காயப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பண்ணோன்னா அந்த எரிஞ்ச இடத்துல அந்த டீ லீவ்ஸ் இட் கியூர் த பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்வீப்பிங் த கார்பெட், அந்த கார்பெட்டில் ஸ்வீப் பண்ணுவோம் இல்லையா, அந்த கார்பெட்டை கூட நம்ம வந்து கேதர் பண்ணி போடுறதுக்காக யூஸ் பண்ண, அந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இட் இஸ் worth pay attention to such details as warm the pot and using water that is really boiling. அந்த வாட்டரை வந்து வார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஒரு ரியல் பாயிலிங் அப்படின்னு சொல்கிறார். ஸோ as it make quite sure of filling out one's ration the 20 good strong cups of that 2 ounce probably handled out to respect. ஸோ இந்த பர்டிகுலர் 20 ஆல்ரெடி இந்த பிகினிங் ஆஃப் த ப்ரோஸ்லேயே நம்ம பார்த்தோம். அந்த டீ அப்படின்றது வந்து 21 வீக்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் டீ குடித்தா கூட எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி. த சேம்
அவர் ஃபினிஷ் பண்ணும் போதும் அதை தான் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. இன் திஸ் லெசன் வி லேர்ன் ஹவு டு மேக் டீ அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர்வெல். நம்ம வந்து வி ஆர் ஆல் நாட் ப்ரிப்பேரிங் லைக் திஸ், ஜஸ்ட் வி லேர்ன். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். 11 ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.